அண்மை செய்தி. திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளதாக தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளதாக தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், திமுக அரசின் நகராட்சித்துறை அமைச்சரின் ரூபாய் 1020 கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்துள்ளதாகவும் தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை கண்டு கொள்ளவே இல்லை, KN நேரு மீது வழக்கு பதியவில்லை எனவும் தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் வழக்கில் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளதாக தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மு.க. ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று என்று தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசின் நகராட்சித்துறை அமைச்சரின் ரூபாய் 1020 கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள அமைச்சர் KN நேருவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இது தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் ஒழுக்கியிருப்பதாக கருத்து தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் 1020 கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்து விட்டதாகவும், ஆனால் மாநில அரசு அதன் மீது எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்யாமல் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை மாநில அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்றும், KN நேரு மீது வழக்கு பதிவு மாநில அரசு செய்யவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் வழக்கில் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியிருப்பதாகவும் விஜய் காட்டமாக அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்து வரும் துயரை துடைக்கவே முடியாத பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் இது தொடர்பாக தனது கருத்தை, தமிழக வெற்றி கழகத்தின் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் 1020 கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்து விட்டது. ஆனால் அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுகொள்ளவே இல்லை என்றும், KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யவே இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், தற்போது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியிருப்பதாக விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.